இது அது அது அத அத பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, துணைவேந்தர் வந்து ஆளுநர் நியமிக்கிற மாரி இருக்கக்கூடாது. முதலமைச்சரே இருக்கலாம் அப்படின்ற மாரி கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கி கொண்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப போராடி தான் கொண்டு வந்தாங்க. அது பொதுவா வந்து போற போக்குல வந்து இது வேணாம், நாங்க முடிவு பண்ணிப்போம் அப்படின்றது, இது எந்த விதத்தில நியாயம்? அப்போ வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து போயிடுச்சுன்னா, இன்னும் வலுப்பெற்றுச்சுன்னா வந்து, அது எவ்வளோ பெரிய டேஞ்சர வந்து உருவாக்கும். ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து இவங்கள வந்து மாற்றணும் தேர்ந்தெடுத்து வந்து ஓட்டு போட்டவங்க தான் யோசிக்கணும். இது டேஞ்சருங்க. துணைவேந்தர்லாம் வந்து அசால்ட்டா கொண்டு போறது, மாநில சுயாட்சியில கை வைக்கிறது இல்லாம, அந்த பிஎம் ஸ்ரீ மாரி திட்டங்கள வகுக்கிறதுக்கும், இல்ல ஏவிவிபி மாரி ஒரு மாணவர் அமைப்ப வந்து உள்ள வந்து கொண்டு வரதுக்கான வேல தான் இது பார்க்குறாங்க. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட்லாம் ஒதுக்குற அந்த வீடியோ ஒண்ணு பார்த்தேங்க. லாஸ்ட் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, குலுக்கல் முறையில, அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா, நெறைய கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அதில வந்து ஒரே கம்யூனிட்டியா இருந்துறக்கூடாது. எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து இருக்கணும் அங்க அப்படின்னு சொல்லிட்டு, குலுக்கல் முறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அபார்ட்மெண்ட்ட வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அபார்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. நேத்து கிட்டத்தட்ட ஒரு 36 குடும்பங்கள், ஒரே கம்யூனிட்டி. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நம்பரே உள்ள போடாம, அவங்களுக்கு 3 ஃப்ளோர்ல வந்து எல்லாம் ஒரே ஒரே இதுல இருக்க மாரி அலாட் பண்ணி குடுத்துட்டு, மத்தவங்கலாம் அங்க வேற வேற இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்க குலுக்கல் முறையில. இது ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உடனே அது தாவேகா எம்எல்ஏவே போய் அத பண்ணியிருக்காரு. இத வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தோனயே, அவர் மேல என்ன பண்றாங்கன்னா, ரவுடிசம் வச்சு தாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்து கம்பைன் பண்ணி இருக்கிறது தானே வந்து ஒரு நல்ல நிலைப்பாடு. அதுதானே சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இதுதானே சமத்துவபுர திட்டங்கள் கொண்டு வந்தது. அபார்ட்மெண்ட் கட்டுறதே அதுக்கு தானே. எல்லாரையும் நம்ம ஒதுக்குப்புறமா வைக்கக்கூடாது. எல்லாரும் எல்லாருக்குமான தேவையா அது இருக்கணுன்ட்டு. அங்க போய் வாழ்றதுக்கும் நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல தான் இருப்போம். அதுக்கு ஒரு அரசோட எம்எல்ஏ வந்து ஆதரவு குடுக்குறது. இது என்ன மாரியான அரசுனா, சனாதன அதாவதுனா பிஜேபியோட ஒரு ஒரு அடுத்த விங்கு தான் இவங்க. இவங்கள எந்த மாற்றமும் இவங்களால தர முடியாது. அப்படின்னு தான் இது காட்டுது. அப்புறம் இந்து அறநிலையத்துறை. ஜெயிச்சது 2 பேரு. டோட்டலா அந்த சமூகத்துல ஜெயிச்சது, அந்த குறிப்பிட்ட சமூகம் ஜெயிச்சது 2 பேரு. 2 பேருக்கும் அமைச்சர் பதவி. அதுல 1 இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறை குடுக்குறது வந்து ஏன் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறோம்னா, அது ஆக்சுவலா வந்து அ இந்த எல்லா 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 சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம். அப்படி வரும்பொழுது, அது எதிரா வந்து கேஸ் போட்டு, வாதாடி, அத வந்து ஸ்டாப் பண்ணது யாரு? இப்போ சிதம்பரம் அந்த இதுல போயிட்டு தமிழ்ல பாடணும் அப்படின்னும்போது, அதுக்கு ரொம்ப தீவிரமா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தையே வந்து நீங்க வந்து இந்து அறநிலையத்துறையா நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா, அது எப்படி அவங்க வந்து ஒரு சமமா பார்ப்பாங்க? எல்லாருக்குமான ஒரு அமைச்சரா அவர் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இவங்களோட லேயர் தானே வந்து எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தானே வந்து நான் கருவறைக்குள்ள இருக்கணும், மத்தவங்கலாம் வரக்கூடாது அப்படின்றத யாரு கிரியேட் பண்றா? நம்ம யாரும் இங்க கிரியேட் பண்ணலையே. வெளிய நிக்கிறவன் யாரும் கிரியேட் பண்ணலையே. நீயே நில்லு, நானும் நில்லுன்னு தான் சொல்றோம். அப்போ அந்த பாகுபாட உருவாக்குறவங்கிட்டே வந்து நீங்க வந்து பொறுப்பு குடுக்குறது வந்து சனாதனத்தோட அடுத்த லேயர் தானே இது. அதுக்கு அமைச்சர் ஆதவ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தெரியவே தெரியாது. இவரோட சமூகமே அது எப்படி 7 தலித் எம்.எல்.ஏ.களோட சமூகம் மட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுது? இது என்ன மாரியான மனநிலை இது? அதாவது என்னன்னா, நான் பொய்ய கட்டி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நீ சொல்றத நம்புனா தானே. என்னத நம்பக்கூடாத, நம்பறதுக்கே விருப்பப்படாத, இல்ல அறிவார்ந்து சிந்திக்காத, அறிவ வந்து யோசிக்காத கூட்டம் எங்ககிட்ட இருக்கு. நாங்க அத வச்சு எந்த விஷயம்னா நாங்க பண்ணுவோம் அப்படின்றது கிளியர் வ வ பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனா அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த 4 எம்.எல்.ஏ ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. போனோனே டிவிக்கேல ஜாயின் பண்றாங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயங்க. நான் யோசிக்கிறேன். அங்க ஓட்டு போட்டவன் ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டுருக்கான். திமுக ஓட்டு போட்டுருக்கான். டிவிக்கு ஓட்டு போட்டுருக்கான். கரெக்ட்டுங்களா? அதுல ஏடிஎம்கே ஜெயிக்குது. ஒரு 4 எம்எல்ஏ என்ன பண்றான், 20 நாள்ல கண்டுபிடிச்சுட்டானாம். இது வந்து நல்ல ஆட்சின்ட்டு, அம்மா ஆட்சின்னு கண்டுபிடிச்சுட்டு போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு கட்சியில சேர்றான்னா, அப்போ அது எவ்வளோ கேவலமா நெனைக்கிறான் பாரு அந்த எலக்ஷன. எலக்ஷன்றது எவ்வளோ தூரம் நடக்குது, எவ்வளோ செலவு பண்றாங்க. மக்கள் வந்து லைன்ல நின்டு, ஒரு நாள் வேலையெல்லாம் இல்லாம உட்காந்துட்டு, எல்லாம் வயசானவங்கலருந்து, சின்னவங்கலருந்து, பெரியவங்க வரையும் வீட்ல கேன் வாஷ் பண்ணி, அவங்களோட மாற்றத்த உருவாக்கணும்னு சொல்ட்டு, ஏதோ ஒண்ணு ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா? நீ ஜெயிச்சிருக்க இல்லையா? ஒரு 20 நாள் உன்னால வந்து அத இது பண்ண முடியாதா? இடைத்தேர்தல் வர்றது எப்படி வரும்னா, இறந்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு, விபத்துல இறந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு வந்தா, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதுங்க. இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எவ்வளோ பெரிய அநியாயம்? இவரு வந்து எக்ஸ்ட்ரா 2 தொகுதியில நிப்பாரு. அதுக்கு 1 எலக்ஷன் வைப்பாங்க. ஒரு 3 பேர இவங்கலாம் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, மக்கள்லாம் முட்டாளுங்கங்க. இவனுங்க என்ன பண்ணாலும் ஏத்துப்பாங்க. இதுவும் வந்து பார்ப்பனையும், இல்ல ஆர்எஸ்எஸோட ஒரு சித்தாந்தம் தாங்க. எத சொன்னாலும் மக்கள ஏமாத்தலாம். நான் மக்கள் கிட்ட பொய்ய வந்து பரப்பி விட்டுருவேன். நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஈகோயிஸ்டிக் பார்த்தீங்களாங்க? நான் உடைப்பேன். உடைச்சு 4 பேர கூப்பிடுவேன். இத வந்து யாரும் பேச மாட்றாங்க பாருங்க. அது கம்யூனிஸ்ட்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு அரசியல் சித்தாந்தம், நல்ல சித்தாந்தத்துல வந்து ஃபாலோ பண்ற எந்த கட்சியானா இருக்கட்டுங்க. இத பேசணும்ல. எப்படிங்க 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சியில சேருவான்? அது எப்படி நீ எலக்ஷன் வைப்ப?
அது எலெக்ஷன் கொண்டு போய் இது தேவையில்லாம பேர்டன் தானே சொசைட்டிக்கு. அது அந்த பேர்டனை எப்படி உருவாக்குற அப்படின்னு கேட்கணும்ல. இதை வந்து என்ன பண்ணனா நம்ம உண்மையிலே இந்த விஷயத்தான் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இல்ல ஆக்சுவலா வந்து அது ஜான் இங்க பாருங்க. அத ரிசைன் பண்ணவங்களுக்கு எல்லா தொகுதியிலயும் அதாவது எல்லா தொகுதியிலயும் நடக்குதான்னு தெரியல. எங்க தொகுதி தாராபுரம். அந்த அம்மாலாம் 6 மாசத்துக்கு தொகுதிக்குள்ள அது வீட்டுக்கே வர முடியாது. நேத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அவங்களோட போஸ்டர் எடுத்து செருப்பால அடிச்சு, ஆ எரிக்க போனாங்க. எல்லா இடத்துலயுமே, எல்லா ஊர்லயுமே தொகுதி ஃபுல்லுமே அந்த அம்மாக்கு எதிரா தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க. அந்த அம்மாவுக்கு எதிரா போராட்டம் பண்றது பண்ணுங்க. டிவிக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணணும். ஒரு கட்சியோட எம்எல்ஏ கழட்டிட்டு உன்னை கழட்ட வைக்கிறேன். அவன் வந்து உனக்கு காசு குடுத்து தான் பண்ணியிருப்ப. இது நீ சொல்ல நான் உங்க மனசாட்சிய தொட்டு நம்ம எல்லாரும் கேட்டுப்போமே. ஒரு எலக்ஷன் நிக்கிறது எவ்வளவு செலவு பண்ணுவான் ஒரு கட்சிக்காரன்? ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் எவ்வளவு செலவு பண்ணுவான்? எவ்வளவு தூரம் உழைப்பான்? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருப்பான்? அவ்வளவு செலவு, அவ்வளவு உழைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு 20 நாள்ல வந்து உன் கட்சிக்கு வந்து நல்லா இருக்குன்னு வந்து அவன் ஆதரவு குடுக்குறான் ரிசைன் பண்ணிட்டு. இது நீ சொல்லுவ நாங்க நம்பணும். காதுல பூ சுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து அறியாமையே இல்ல. எங்களுக்கு அது அறிவே கிடையாது. நாங்க எல்லாத்தையும் நம்பிடுவோமா? அப்போ ஒருத்தன் வந்து எவ்வளவு செலவு பண்ணிட்டா, அந்த செலவுக்கு மேல நீ காசு குடுக்குறேன்னு சொல்லியிருந்தா, அவன் காசு குடுத்திருந்தா அத ஒத்துருப்பான். அதுதானே இங்க மெயினா நம்ம பேச வேண்டியது. குதிரை பேரம் தானே நடந்திருக்கீங்க. நான் ஒரு 5,00,00,000 செலவு பண்ணியிருக்கேன்னா, 10,00,00,000 எனக்கு குடுத்தா தானே ஒத்துப்பேன். அதுவும் என்னோட கட்சி காலகாலமா வந்து இருந்த கட்சி. என்ன வந்து வளர்த்த கட்சி. நான் அது ஜெயிச்சிருக்கேன். அதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இங்க 47 பேர்ல நான் ஒரு 4 பேரு. அப்ப எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கும்? அப்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, நான் உனக்கு வந்து ஓட்டு குடுக்குறேன் அப்படின்னா, 20 நாள் ஆட்சிய பார்த்து ஓட்டு குடுத்துட்டாங்களா? எவ்வளவு தூரம் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறானுங்க பாருங்க. இவனுங்க அதாவது எப்படின்னா, ரொம்ப வொர்ஸ்ட் பிஹேவியருங்க இது. பிஜேபியோட பயங்கரமான வொர்ஸ்ட் பிஹேவியர் இது. ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட். தமிழ்நாடே இது அதாவது பார்க்காத பிஹேவியர். இது என்ன தெரியுமா ஜான்? அந்த முக்தார் இருக்கார்ல, அவர மிட் நைட்ல கூட்டிட்டு போய் கார்ல கொஞ்சம் தூரம் அலக்கழிச்சு, இந்த ஜெயலலிதா மிரட்டுற கதை தான். ஜெயலலிதாவும், பிஜேபியும் 2ம் சேர்ந்த மனநிலையா தான் நான் இந்த ஆட்சிய பார்க்குறேன். கண்டிப்பா. பேசுங்க பேசுங்க. பிரேம்குமார். குழஞ்சு பேசிட்டும் அப்புறம் குழஞ்சு முன்னாடியே பேசு. வந்தாரா? ஆமாமா. அவர் பேசிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னு போயிட்டாரு. ஓகே. சரி பேசுங்க குழந்தை. ஓகேங்க. இந்த அண்ணா நகர் பிளாக் விஷயம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா 36 பேர் தவிர்த்து வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இல்லாமல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி டாப் ஃப்ளோர்ல போட்டுட்டாங்க. பேருக்கு கண் தொடர்புக்கு ஒரு 2-3 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து டாப் ஃப்ளோர்ல போட்டுட்டு இந்த ஒரே கம்யூனிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அந்த மாதிரி அதிக படிகள் ஏற முடியாத அளவுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சொகஸ்டிகேட்டடான ஒரு ப்ரிவிலேஜை கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மற்ற பி பிளாக்கோ யாருக்கோ இதுல அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கானா இல்லை. கேட்டா இங்க பாருங்க மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் நாங்க வந்து ஏ பிளாக்ல கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்றது. இது என்ன மாதிரியான பிரச்சனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில இந்த ரமேஷ்ன்ற நபர் வந்து கேட்டாக்கா அவர் வந்து பார்ப்பனர்ன்றது எங்களுக்கு தெரியாது, நாங்க சமூகம் பார்த்து கொடுக்கல. அதாவது காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் ஸ்ரீரங்கத்துல போட்டியிடுவாரு, அவர் எந்த சமூகம்னு தெரியாம நீங்க வந்து அவருக்கு வேட்புமனு வந்து விருப்ப மனுவை ஏத்துக்கிட்டு இந்த தொகுதியில நீங்க நிக்காதீங்க, இந்த தொகுதியில நீங்க நில்லுங்கன்னு நீங்க பரிந்துரை பண்ணி அவர் அந்த தொகுதியில நிப்பாட்டி அவர் வெற்றி பெற்று அவருக்கு நீங்க அமைச்சராக்கி இருக்கீங்க இல்லைங்களா? சரி, நாங்க நம்பிடுறோம். இப்ப தெரிஞ்சிருச்சுல, இப்ப மாத்துங்க. அவரோட பின்னணி என்னவாக இருக்குது? அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு நம்ம கேட்குற மாதிரி கிறிஸ்டியன்லயும் முஸ்லீம் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லையும் தமிழ் வேணும்னு நம்ம சொல்லணுமா? இல்ல, நான் வந்து எனக்கு புரியல. நாம இருக்கக்கூடிய நாட்டுல இங்க இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுல என்ன சொல்லப்பா, இந்த மக்களுடைய நிலத்தை எடுத்து இந்த மக்களுடைய சொத்துக்களால கட்டடம் எடுப்பி இந்த மக்களுடைய உழைப்பால கோயில்களாக உருவாக்கி அதை வந்து இந்த மக்களுடைய மொழியில அங்க நடக்காது, வழிபாடு நடக்காது. வேற நாட்டுல இருந்து ஃபண்டிங் வந்து அந்த ஃபண்டிங்ல ஒரு கான்வென்ட் கட்டி இந்த மக்களுக்கு கல்வி உரிமையோட சேர்த்து மருத்துவ சேவையோட சேர்த்து வழிபாட்டையும் கொடுத்தாக்க அவங்க நீ அதை பண்ண சொல்லணும்னு கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பிராக்டிசிங் ஹிந்துவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கான்ஸ்டிடியூஷன் அஸ் ஃபார் பிராக்டிசிங் ஹிந்து ஃபேமிலி ஐம் ஹிந்து ஓகே இருந்துட்டு போறேன். இருந்தாலும் நான் படித்த போர்டிங் ஸ்கூல்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஒரு சர்ச், ஆர்சி சர்ச், அது அங்கே எப்படியான வழிபாட்டு முறை இருக்குன்றது எனக்கு தெரியும். அங்கே தமிழில் வழிபாடு நடத்திருக்காங்க.
அப்படிதான் அங்க இருக்கக்கூடிய தமிழ்லையும் நடத்துவாரு, இங்கிலீஷ்லையும் நடத்துவாரு, 2 மொழியிலையும் நடத்துவாங்க. மற்றதுல எப்படின்றது எனக்கு தெரியல. ஆர்சியலும் இந்த வழக்கம் உண்டு, தமிழ்லையும் நடத்துவாங்க. அது இல்ல பிரச்சனை. இங்க உன் பிரச்சனை என்ன? எனக்கு என் பிரச்சனை, நான் வழிபடுற கோயில்ல எனக்கு புரிஞ்ச மொழியான தமிழ் மொழியில நான் வழிபடுற சாமிக்கு பூஜை பண்ணி கொடுடான்னா அது என்ன உனக்கு நட்டம்? அதை கேட்டா நீ இல்லாத மதத்துக்கெல்லாம் நீ போய் பதில் சொல்லிட்டு இருக்க. நீ அந்த மதத்தை பின்பற்றியா? நீ ஃபாலோ பண்றியா? இது குறித்து யாரும் வாய் திறக்கிறது கிடையாது. இங்க எந்த ஊடகமும் வாய் திறக்காது. கேட்க வேண்டியதானே? அவருடைய பின்புலம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்து வந்தவரா இருக்கிறாருன்றது கேட்கறது கிடையாது. பத்திரிகையாளர்களுக்கு அந்த துணிச்சல் கிடையாது. கடந்த ஆட்சியில அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்றத கிட்டத்தட்ட ஒரு 50-70 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு, பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1970 சட்டம் நிறைவேற்றி 2000 காலகட்டத்துல பயிற்சியை கொடுத்து 2021 ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நியமனம் கொடுக்குறோம். எவ்வளவு ஆண்டு கால போராட்டம் இது. இப்ப அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இவ்வளவு பண்ணியுமே திராவிட மாடல் ஆட்சி காலகட்டத்திலே அவங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தது. அங்க ஆல்ரெடி இருந்த பார்ப்பன லாபியில இன்னும் அது அதிகமா இருக்கும். கண்டுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. இப்ப யார் கண்டுப்பாங்க? அதே மாதிரி இவ்வளவு ஆண்டு காலமாக பிரவீன் நடராஜன் போன்ற வகையராக்கள் கோயில் நிலங்களை அபகரிச்சு வச்சதை மீட்டெடுத்து கோயிலுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்த்ததை இனி எடை குறைப்பாளர்கள் சமூகம் எடுத்துப்பாங்க. கேட்கறதுக்கு இருக்காது. நிலம் குறைப்பாளர்களாக இருப்பாங்க. ஆணவ கொலையே ஊடகங்களால காதல் விவகார கொலைகளாக மாற்றப்படுகிறது. சாதி வெறி ஆணவ கொலைகளை காதல் விவகார கொலைகளாக மாற்றப்படுது. இனி எடை குறைப்பாளர்களாக மாறும், நிலக்குறைப்பாளர்களாக மாறும், கோவில் சொத்து குறைப்பாளர்களாக மாறும், அது மது பிரியர்களாக மாறும். இதெல்லாம் இந்த நாட்டோட சாபக்கேடு. அப்புறம் நம்ம வெற்றி வாய்ப்பை தவற விட்டதுக்கான மிகப்பெரிய காரணம் இவர்கள் பரப்பிய அவதூறுகளை நம்ம கருத்துரிமைன்ற பேர்ல நம்மளுடைய தலைவர் ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணி அதை தவிர்த்தது. இன்றைக்கு கருத்துரிமைன்றது வேற, வெறுப்பு பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம்ன்றது வேற. இந்த வெறுப்பு உணர்வு பிரச்சாரத்தையோ இல்ல அவதூறு பிரச்சாரத்தையோ நம்ம இன்னும் தொடர விட்டோம்னா சரிப்பட்டு வராது. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா சில என்ன சொல்றது, ஒரு காட்டாட்சி மாதிரியான ஒரு ஒரு சரியான வார்த்தை சொல்லணும்னா ஒரு ஆதிக்க மனநிலையில ஒரு முடிவெடுத்தான்ற நோக்கத்தோட சட்ட போராட்டங்கள் சட்ட வடிவில் அவதூறு மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு முடிவை தலைமையெடுத்திருக்கிறது. அது குறிப்பாக உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுத்த நமது புகாரி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா கேட்டது இல்ல கொளஞ்சி, உங்க கனெக்ஷன்ல ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். ரீகனெக்ட் பண்ணுங்க. நான் பேசலாமா? இரு பிரேம் கை தூக்கி இருக்காரு பப்பி. உனக்கு முன்னாடி கவிதாக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீ. பிரேம் பேசு. ஓகே. இது கேக்குதுங்களா? கேக்குது. ஸோ இது ஜான் சொன்ன அதே இஷ்யூ தான். இப்போ இந்த சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா சில பிளாக்ஸில் ஜாதி ரீதியாக இப்போ பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. சமத்துவபுரம் கட்டின ஊரில் இப்போ இந்த மாதிரி எமது பார்ஷாலிட்டி பார்க்குறாரு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ திரும்ப இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ விட்டுருக்காரு. நான் கமெண்ட்ஸ்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த விஷயமா தான் ஏதாச்சும் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் விஷயம் அதில் விஷயம் என்னன்னா, இங்கே கடந்த ஒரு 2 வாரமாக போட்டு அடித்த அடியில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கார் போல இருக்கு. தன்னோட மனக்குமரல்களை கொட்டியிருக்காரு. என்னை பாதவர்ஜுனா வாங்கிச்சிட்டு நான் இங்கே எதிராக வேலை பார்த்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸ்டாலினுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்னை பற்றி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. கட்சியில் இருக்கிறப்பே ஆதரவு பேச விட்டுட்டு இருந்தது நீ தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வேற எந்த கட்சியுமே இல்லை, உங்கள் கட்சி மட்டும்தான் ஒழுங்காக வேலை செய்யலன்னு வாக்குமூலம் கொடுத்ததே அவர் தான். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொரு ஸ்டெப்பு போட்டு டிஎம்கேக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது நீ தான். ஸோ அதனால நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி என்ன மட்டும் ஏன் திட்டுறீங்க? ஏன் நீங்கள் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஎம் அவங்களெல்லாம் யாரும் திட்டல அப்படின்னு போஸ்ட் போட்டு கேட்டிருக்காரு. எல்லாருமே தான் திட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு முதுகு குத்தின்னு ஏற்கனவே தெரிஞ்சது தான். சரிங்களா? குத்திட்டு விட்டாங்க. அவங்க ஈவன் என்ன சொல்றது,
எலெக்ஷன் டைம்லேயே வந்து டிவிகே கூட தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை விட கேவலமான கதைகள் தான் வந்து இப்போ விசிகே பண்ணியிருந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷன் அப்புறமும் சரி. ஸோ வந்து மனுஷன் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பேராசன் அப்படின்லாம் பயிர் விட்டதெல்லாம் போதும். யாராக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சின்லாம் வந்து பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் டக்குன்னு எக்ஸ்போஸ் ஆகி விட்டால் தான் வந்து டிஎம்கே கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஜஸ்ட் அதை சொல்லிக்கணும்னு நினைச்சேன். இப்போ தான் வீடியோ பார்த்தேன். இல்ல நாங்க இத காலையிலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நன்றி அப்படின்னு நன்றி. சக்கரண்ண ஒரு கதை சொன்னாரு அதுக்கு. மலை கவிதா கவிதா பேசுறாங்களா கேளுங்க. பப்பிக்குட்டி திவ்யா நீங்க பேசுறீங்க, முடிச்சிடலாம். சீக்கிரம் சொல்லுங்க கவிதா கவிதா மேடம். ஓகே. கவிதா ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த தாவேக்காய் இப்ப போய் சேர்ந்த இசக்கி சுப்பையா வந்து சொல்லியிருக்காரு, எதுவுமே உங்களுக்கு பிரதிபலன் பார்க்காமலாம் நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்க தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து காரி மூஞ்சிலேயே கருக்குன்னு துப்பி இருக்கிறாரு. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, தலைவர் சொல்லியிருக்காரு அவங்க ஆதரவு கொடுக்குறோன்னு தான் போயிருக்காங்க, அவங்க அமைச்சரவையில பங்கு பெறுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. உடனே இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அமைச்சரவையில பங்கெடுக்கிறோன்றத அவர்கிட்ட எங்களால தெரிவிக்க முடியலன்னு, தலைவர் அவர்கள்ட்ட எங்களால தெரிவிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உள்குத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் நிறைய காலையில பேசுறவங்க பேசு. பப்பி பேசுறா, அப்புறம் திவ்யா. தேங்க்ஸ்பா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, விவசாயிகளின் கண்ணீரை யார் புரிஞ்சிருந்தா அப்படிங்கிறது வந்து லைக் ஒவ்வொரு லீடர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கலைஞர் அவர்களுடைய ஆட்சி இதுல வந்து 20% வந்து நமக்கு வந்து விவசாயிகளுடைய இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. மொத்த கோடி வந்து கடன் தள்ளுபடி வந்து 6000 கிட்டத்தட்ட 7000 கோடி. 2016 அதிமுக அரசு 5000 கோடி, வருவாயில வந்து மொத்த பங்கு 3.57. ஓகேவா? அதே மாதிரி இபிஎஸ் உடைய அரசு வந்து எவ்வளவு குறைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 12110 கோடி, வருவாயில வந்து 6.95. இன்னும் ஸ்டாலின் அவர்களுடைய இருங்க பப்பி குட்டி, நான் எழுதிக்கிட்டோமா அப்படி பேஸ்ட் சும்மா முடிக்க போறோம்ல. இல்ல அது பில்லான ஒரு நிமிஷம் இருங்க. அது இப்ப எழுதி வச்சுக்கிட்டோமா? இது இந்த டேட்டா யாருக்காக? பப்பி நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு பப்பி. நம்ம டேட்டா பேசிதான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஆட்சி கட்சி கழிவு போறீங்க, அதெல்லாம் ஒண்ணு பிரிக்க மாட்டேங்குது. இல்ல, இந்த டேட்டாவை பேசி என்னதான் பண்றீங்க? 1949 கட்சி ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் 67 ஆட்சியை போச்சீங்க, அப்புறம் அண்ணா எம்பி ஆனாரு, இந்த பக்கம் சீஃப் மினிஸ்டர் தலைவர் கலைஞர். இதையே எவ்வளவு தான் அரைக்க போறீங்க? அதை எனக்கு புரியல. வாரம் எங்க வீட்டுல தக்காளி சட்னி தான் அரைக்கிறானுங்க. அவன் புதுசா அரைச்சின்னு போயினுங்கிறானே, ஏன் உசுறு எடுக்குறீங்க இப்படி? சரி வாங்க நம்ம போய் பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம் சுமோ. இல்ல, என்ன மீறி எப்படி இந்த ஓஸ்ட் இப்ப இந்த ஸ்பேஸ் என் போட்டாருன்னு மட்டும் நான் பாக்குறேன். ஏங்க பிர்லா 2 3 4 5 இப்ப இந்த ஸ்பேஸ் எண்ட் ஆகுமா? நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி இந்த ஸ்பேஸ் எப்படி எண்ட் ஆகுது? பிர்லா இருக்கீங்களா? அவர் இல்ல போல, எஸ்கேப் ஆயிட்டாரு சுமோ. அதாவது நம்ம பேச வேண்டிய விஷயத்தையே வந்து ரொம்ப ஒட்டா நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது தலைமை கழகத்துல இருக்கிற எம்எல்ஏவா இருக்கிறவன் 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு அவன் போய் ஒரு கட்சியில சேர்றான். யாரு? தலைமைச் செயலகத்துல 7 அடிக்கு உருவத்துல ஒருத்தர் இருக்கிறான், அவங்க கிட்ட போய் சேர்றானுங்க. இந்த மாதிரி வரலாற்றுல பிழையை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? இது வந்து கொடூரமான ஒரு பிழை. அதை பத்தி பேசுங்கடா அப்படின்னா, அதை விட முக்கியம் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அந்த 10 வயசு குழந்தைய வந்து எதோ பட்டாங்க, அந்த அம்மாவை வந்து கூட்டு போய் அந்த அம்மாவை வந்து ஒரு குறைப்பு விடுறானுங்க. அந்த அம்மா வந்து சரக்க போட்டு படுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்திலேயே நம்ம வாழறோம். இதெல்லாம் பேசுறத விட்டுட்டு நம்ம உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறோம்? 1967 ராபின்சன் கூர்காவில் நாமல் செய்தது என்ன தெரியுமா? இது எனக்கு இப்ப என்ன அவசியமா? இப்பா இது எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு குழந்தை அந்த இடத்துல போராடின்னு இருக்குது, அந்த அம்மாவுக்கு கண்ணிலேயே காமிக்காம ஒரு குழந்தைய வந்து தகனமும் பண்ணிட்டாங்க.
எரியூட்டப்பட்டு அந்த அந்த ஒரு குழந்தை, அதாவது அந்த வலி அந்த அந்த தாய்க்கு தான் நீங்க தெரியும். அந்த தாயை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியில பண்றீங்க. அதாவது பாதிக்குமோ பட்டணும், நீங்க குற்ற உணர்ச்சியை சேர்த்து. இது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இத திமுக செஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? விழுந்தடிச்சு எல்லாருமே எந்திரிச்சு வந்திருக்க மாட்டீங்களா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்டு இருக்க மாட்டீங்களா? இத யாருமே கேட்கறதுக்கு தயாரு கிடையாது. நாம தான் எப்பவுமே கிராஸ் செக் பண்ணுவோம்ல சும்மா. அதுக்கு நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. அவன் கிராஸ் செக் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி யூ டர்ன்னு ஒரு அபிஷியல் ஹேண்டில் வச்சு கொடுக்கும் போதே நீ வந்து நீ பொய்ன்னு தான் சொல்லலாம் நம்ம கிட்ட. நம்ம வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்குன்னே ஒரு சேனல் வச்சிருந்தோம். ஆனா இவன் அவதூற ஓப்பனா பரப்புறானே பிர்லா சார். நீங்க நல்லா அதுக்கு ஒரு சில கூட்டங்கள் நம்பருக்கு இருக்குல்ல சும்மா. இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல நடந்தாலும் சரி, பீகார்ல நடந்தாலும் நான் அதை ஒத்துக்குவேன். அது ஒரு குழந்தை, கரெக்டா? ஒரு 10 வயசு குழந்தைய கூட்டு போய் எதையோ ஒண்ணு பண்ணிட்டு நீ என்ன பண்ற? அந்த அம்மா வந்து சொல்லுது என் வீட்டுக்காருக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? நம்ம அதை கடந்து போறோம். இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். அது யாருமே கடந்தே போக கூடாதுன்ற நான் நின்னு பேசணும். இதுக்கு உட்காந்து ஒரு 4 பேர் முட்டு கொடுக்குறாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இப்ப அவன் வீட்ல எல்லாம் புள்ளையே இருக்காதான்னு எனக்கு டவுட்டா இருக்கு சுமோ. இந்த முட்டு குடுக்கறவன் வீட்ல எல்லாம் புள்ளை இருக்குமா இருக்காதா? இருந்தாலும் இல்லாத மாதிரி நினைச்சுக்கோங்க. திவ்யா பேசுறீங்களா? முடிச்சுக்குவோம். சும்மா திரும்ப ஸ்பேஸ் போடுற வாங்க. இல்ல அந்த இல்ல லேடிஸ் இல்ல, நீங்க வண்டி என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறேன். நான் மொபைலோட தான் போறேன். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க பிர்லா, இருங்க. அந்த லேடிஸ் இல்ல இன்ஸ்பெக்டரா சொல்றேன், ஏன்னு சொல்லிடுறேன், பேசுங்க சொல்றேன். அந்த லேடி இன்ஸ்பெக்டரா ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லையா, சிரிச்சுக்கிட்டு, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா? காலையில நியூஸ்ல வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி. அது எனக்கு என்னன்னு எனக்கு எனக்கு தெளிவுபடுத்துங்க. இல்ல இல்ல அந்த ஐஜிவா ஐஜியா யாரோ அவங்க அதெல்லாம் பண்ண அது அந்த அம்மா இது பண்றாங்க. அது பண்ண மாட்டானுங்க அவனுங்க. எதுக்கு பண்றாங்க? அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்ப அது ஒரு இல்ல ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. நான் வேணா எடுத்து உங்களுக்கு லிங்க் அனுப்பட்டுமா? நீங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? திவ்யா 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க திவ்யா. அந்த இது ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன் நேத்து. உண்மையா அது மலை? அதுதான் கேக்குறேன். எனக்கு கரெக்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா பாருங்க. அவங்களுக்காக வேணா போட்டுருக்கலாம். ஆனா ஆர்டர்ஸ் அப்படி இது பண்ண ஆமா செக்ரட்டரி தான் செக்ரட்டரி கன்சல்ட் பண்ணுவாங்க. சரி பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்ல. இல்ல பிர்லானே, இதுல ஒரு டிஜிபி சீஃப் செக்ரட்டரி 2 பேருமே வருவாங்க. அந்த ஐஜி வந்து சஸ்பெண்ட் பண்ணல. அது பிறகு பேசல இருங்க. சும்மா சொல்லுங்க சும்மா. இல்ல பிர்லானே, இதுல ரொம்ப அது இல்ல சஸ்பெண்ட் பண்ணவும் இல்ல. அதெல்லாமே ஓகே. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நார்த் இந்தியா வரையும் போயிட்டு இப்ப அது வந்து அது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்துட்டு ஃபேக் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, அது என்னன்னு உங்களுக்கு சர்க்குலர் நான் அனுப்புறேன். இப்ப என்ன ரீசன்ங்கறத தெரிஞ்சு சொல்றேன். சும்மா பேசுறீங்க. இருங்க பிர்லானே, இதுல நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசி, நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வைக்கணும். அரசாங்க அதிகாரிகளை வந்து என்னைக்குமே வந்து அவங்களோட பதவிக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாம நடத்தின ஒரு கழகம் அப்படின்னா திமுக கழகம் மட்டும்தான். நீங்க அந்த ஒரு பாயிண்ட நீங்க மிஸ் பண்றீங்க. அதாவது அரசாங்க அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னா ஐஏஎஸ்ன்ற ஒருத்தருக்கு அந்த மரியாதையை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஐசியூக்குள்ள கருணாநிதினு பேரு வச்ச ஒருத்தரை வந்து ஒரு டாக்டரா வந்தாருன்னும் போது அந்த ஒரு வேலை ஒண்ணு பண்ணிச்சு. யாரு? நம்ம அம்முக்குட்டி. இவரு பிர்லா இப்ப ஸ்மைலி போடுவாரு. ஆனா தலைவர் கலைஞர் வந்து அந்த படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு. அந்த அரசாங்க அதிகாரிக்கான ஒரு அந்த ஒரு இடத்துல வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதாவது இப்ப நான் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தரை மீட் பண்றேன் அப்படின்னா அவர் வந்து டாக்டர் சார் தான் கூப்பிடுவார். ஏன்னா அவருக்கு படிப்புக்கான மரியாதை. இப்போ டாக்டர் தீனா இருக்கிறாரு, டாக்டர் தில்லி இருக்கிறாரு,
டாக்டர் பிர்லா இருக்கிறார் அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மை விட படிப்புல அவங்க உயர்ந்தவர்கள். அது வந்து தலைவர் கலைஞர் காமிச்ச ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீ மானே தேனம் பொன்மானே நீ உன் ஊர்ல எங்கன்னா பொறிக்கலாம். ஆனா அந்த படிப்புக்கு நீ தகுதி ஆகணும்ல. அது வந்து தலைவர் கலைஞர் கிட்ட நான் படிச்ச ஒரு விஷயம். அவர் வந்து உடாப்புடியா அதுதான் பண்ணாரு. எந்த அரசாங்க அதிகாரியும் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. எந்த அரசாங்க அதிகாரியும் வந்து அவர் தவற பேசணுங்க. எல்லா அரசாங்க அதிகாரியும் அரசாங்க அதிகாரியா தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து தலைவர் கலைஞர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் திமுக ஆட்சி மட்டும்தான். இத நீங்க யாரு வேணா பெட் கட்டலாம். ஆனா இன்னைக்கு எங்க வந்து நின்னு இருக்கிறோம் அப்படின்றது வந்து அதாவது நான் என்ன சொல்றேன்னா நம்மளே தினமும் எந்திரிச்சு ரெமோ அது ஒத்துக்குவாரு. தினமும் எந்திரிச்சு உங்க செருப்பை எடுத்து நீங்களே 2 காது பக்கத்துலயே சப்பேர் சப்பேர்னு அரைஞ்சு ஏன்டா இப்படி வீணாம போனோம்னு கத்துக்கோங்க. அரசியல் படுத்த தவறிட்டமேன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்துல வாத்தியாரை பார்த்தா எந்திரிச்சு நிப்பாங்க, ஒரு டாக்டரை பார்த்தா எந்திரிச்சு நிப்பாங்க. நம்ம இன்னைக்கு எதுக்கும் வழி இல்லாம நிக்கிறோம். ஐயா ரெமோ, நீ எந்த திசையில இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எனக்கு இன்ன வரைக்கும் மண்டையில ஓடுது. யோ ரெமோ, நீ ஆசான் தான்யா, ஆசான். ஆனா எங்க ஆசான் இன்னைக்கு ஒரு வேலை பண்ணிக்கிறாரு. அற்புதமான வேலை. வன்னியரசுக்கு இருக்கிற ரோசம் கூட எங்க ஆசானுக்கு இல்ல. சும்மானாச்சும் இந்த பக்கம் வந்தேன், டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் சும்மா டீ குடிக்கலான்னு உக்காந்துட்டேன்ட்டாரு எங்க ஆசான். போயிடுச்சியோ உன்ன பார்த்தா கையெடுத்து கும்பிட்டேன். இந்த கிரீஷ் டப்பா எப்படி வச்சா இப்படித்தான் வச்சா அப்படின்னு கையெடுத்து கும்பிட வச்சிட்டீங்க. முடிச்சு முடிச்சு அதெல்லாம் நல்லா பண்ணிங்க போக. சரி என்ன செய்யறது? நலனா சிங்கம் திரும்ப பேசலாம்ண்ணா. நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போகணும்னா அதெல்லாம் ஒண்ணு பேங்க்லாம் செவிட்டி இல்ல கிடக்கு. இல்ல நான் அதான் விஷயம் சொல்லிடுறேன். எனது யூபிஐடில ஒரு சின்ன பிரச்சனை. அது பேங்க் வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அங்க போயிட்டு மொபைலுக்கு அவங்க கையில கொடுப்போம். சோ அது டிஸ்டர்பன்ஸா இருக்க நான் கடை திறந்துக்கிறேன். பாய் 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 பாய். சோ ப்ளீஸ் சுமோ இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அடியேனை புரிந்து கொள்ள புரியுதா? நலனா சிங்கம் திரும்ப வாங்க பேசிக்கலாம். நன்றி. ப்ளீஸ் ப்ளீஸ் கோப்பா. ஆனா எங்க ஆசான் கூட்டும் போய் வச்சாரு பாருங்க. ஆனா பிர்லா இத மட்டும் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஆசான் எடுத்து போய் வச்சாரு பாருங்க. நீ கணபதி பேக்கரி டீலிங் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது நீங்க ஆசான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அது தகுந்த வேலையை அவர் பாப்பாரு. நீங்க தானே ஆசான்னு சொல்றீங்க. நீ கட்டி நீ வச்சுக்க, நான் பதவியை நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி. யோ ஆசான், உனக்காகலாம் இந்த ஸ்பேஸ்ல உட்காந்து நெஞ்ச நிமித்தி